கடவுளே, இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. நீங்க பார்க்கிறது ஒரு சாதாரண காட்சி கிடையாது. அவ்வளவு நாள் தங்கள் கூட வேலை செஞ்ச ஒரு சக பணியாளர் இறந்து அவர் உடல் தங்கள் கண் முன்னாடியே அழுகிறத பார்க்க முடியாம வலியோட கதற காட்சி தான் இது. ஓமன் கடல் பகுதியில தமிழர் ஒருவருடைய உடல் அழுகக்கூடிய நிலையில் இருக்கிறது அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கு. தூத்துக்குடியைச் சேர்ந்தவர் நிஷாந்த். இவருக்கு வெறும் 35 வயசு தான். கப்பல்ல மாலுமியா இருந்தார். திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிரமப்பட்டு வந்தார். ஈரான் அமெரிக்கா போர் காரணமா மத்திய கிழக்கு நாடுகள் பக்கம் போர் பதற்றம் இருக்கிறதால இவருக்கு மருத்துவ உதவி கிடைக்கல. அதனால உடல்நிலை ரொம்ப மோசமடைஞ்சு கடந்த 11ஆம் தேதி, அதாவது 3 நாள் முன்ன இறந்துட்டாரு. அவரை காப்பாற்ற எல்லா தரப்புல உதவி கேட்டும் கிடைக்கல அப்படிங்கிறது வருத்தம்னாலும், அதை விட மோசமா அவரோட உடலை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கும் உதவி கிடைக்கல. 3 நாள் ஆனதால அவருடைய உடல் அழுக தொடங்கி இருக்கு. உடலை பதப்படுத்தக்கூடிய வசதி இல்லாததால பிளாஸ்டிக் பாட்டில்ல தண்ணியை பிடிச்சி அந்த உடல் மேல போட்டிருக்க காட்சி நம்மளை நிலக்குலைய வைக்குது. அவருடைய அன்புக்கு உரியவங்களுக்கு இது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும். தமிழக அரசும் இந்திய அரசும் விரைந்து நடவடிக்கை எடுத்து அவரோட உடலை தூத்துக்குடிக்கு கொண்டு வரணும். பல தரப்பிலிருந்து வைக்கப்படக்கூடிய கோரிக்கைக்கு அரசு உரிய நடவடிக்கையை விரைந்து எடுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.